பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். மும்மொழி கொள்கை தொடர்பா, இந்தி திணிப்பு தொடர்பா தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிற சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஊபியில பேசியிருக்கிறாரு. அதாவது ஆங்கிலத்தை நீங்க கத்துக்கோங்க, ஆங்கிலம் தான் அதிகாரத்தை அடையக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. விளிம்புநிலை மக்களும் ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆங்கிலத்தை கற்பதை RSSம் பிஜேபி தலைவர்கள் விரும்புவதில்லை, அதை ஒடுக்குறதுதான் பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார். இங்க ஒரு மொழி போராட்டம் போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு தேசிய தலைவர் பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கிறீங்க சார்? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது மொழி எதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொழி எசென்ஷியலி இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு சாதனம். ஆனா அதை மீறி தாய்மொழிக்கு என்று பல்லாண்டு காலமாக இப்ப ஹிந்தி பேசுறவங்களுக்கே ஒரு 10 தலைமுறைகளாக இந்தியிலேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்தி சமீபத்தில் அண்மையில் நிகழ்ந்த ஒரு மொழி. சம்ஸ்கிருதம் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சம்ஸ்கிருதம் வரி வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு கிமு 6வது நூற்றாண்டுலையாவது வரி வடிவம் இருந்தது. இன்னும் நம்முடைய அகழ்வாராய்ச்சி நடக்க அது இன்னும் பின்னோக்கி போகலாம். அது மாதிரி கன்னடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, தெலுங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசப்பட்ட மொழி. இதெல்லாம் ப்ரூவ்டு திங்ஸ். அப்போ ஒரு தொடர்பு சாதனம்ங்கிறத மீறி மொழி மேல ஒரு பற்றும் இருக்கும். இந்த மாதிரி 10 தலைமுறையா பேசினாங்க, 200 தலைமுறையா பேசினாங்க, அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பற்றும் இருக்கும் மொழியின் மேல. அது சில மொழிகள் மிகுந்த மொழி செழுமை உடையவை. இப்போ தமிழை 2 விதமாக சொல்லுவாங்க. செந்தமிழ்னு சொல்லுவாங்க, பைந்தமிழ்னு சொல்லுவாங்க. செந்தமிழ் என்னது? செம்மையான மொழி, கட்டுக்கடப்பான ஒரு இலக்கணத்திற்கு உட்பட்ட மொழி, அது செந்தமிழ். பைந்தமிழ்ங்கிறது பயில்கின்ற மொழி, பேசு தமிழ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னும் பேசுறோம். இப்ப சம்ஸ்கிருதம் உலகத்தின் 6 செம்மொழிகளில் ஒன்றாக சம்ஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, தமிழும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செம்மொழி ஆறுறதுக்கு 7ஓ 8ஓ தகுதி சொல்லியிருக்காங்க. அத்தனை தகுதிகளும் உடைய ஒரே மொழி தமிழ் தான். சம்ஸ்கிருதத்துக்கு என்ன இல்லை? அது இன்னைக்கு பேசும் மொழி கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட 2 மொழிகள் இருக்கின்றன. அப்ப அந்த மொழிகளில் தமிழ் பேசும் மொழியாக இருக்கிறது. அந்த மொழியை பேசுபவர்கள் அதை குறித்து மிகுந்த பெருமை கொள்வார்கள். அந்த பெருமை மரியாதைக்குரிய ஒன்று, மதிப்பிற்குரிய ஒன்று. அது தமிழா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, கன்னடமா இருந்தாலும் சரி, மலையாளமா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, பெங்காலியா இருந்தாலும் சரி, மராட்டி மொழி, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை பேசுபவர்கள் தங்கள் தாய்மொழியை பற்றி பெருமிதம் கொண்டார்கள் என்றால் அந்த பெருமிதம் மரியாதைக்குரிய ஒன்று. அதை மதிப்போடு நடத்தணும். சரி, இது ஒண்ணு. அடுத்து நமக்கு மொழி தொடர்பு சாதனம் மட்டுமில்லை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பது என்னுடைய மொழி அப்படிங்கிற பெருமையோடு மட்டும் ஒருத்தங்க இருந்துட முடியாது. இன்னைக்கு உலகம் ஒரு சிற்றூர் மாதிரி ஆயிடுச்சு. த ஹோல் குளோப் இஸ் அ கமர்ஷியல் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமானதாக ஆகிவிட்டது. அப்ப இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் முன்னேறதுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னு சிந்தித்தால், இப்ப தமிழர்கள் சிந்தித்தால், அதுல இந்தி பெரிய மொழியா அல்லது ஆங்கிலம் பெரிய மொழியான்னு சிந்தித்தால், ஆங்கிலம் ஒரு இன்டர்நேஷனல் கமர்ஷியல் லாங்குவேஜ். அதனால ஆங்கிலம் படிப்பதனால அனுகூலங்கள் அதிகம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஆங்கிலத்தை படிப்பாங்க. இப்ப இந்தி பேசுறவங்களுக்கு இந்தியாவுக்குள்ள ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. யூபிஎஸ்சி எக்ஸாம் முதல்ல ஒரு காலத்துல ஆங்கிலத்துல மட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலம் இந்தின்னு சொன்னாங்க. இப்ப எல்லா மாநில மொழிகளையும் நடக்குது. இப்ப இந்தி படிச்சவங்க, இந்தி தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க இந்திய அரசுடைய எந்த ஒரு தேர்வும் தங்களுடைய தாய்மொழியிலே எழுதிக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வுல பிரிலிமினரின்னு ஒன்று இருக்கு. யூபிஎஸ்சி தேர்வு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பார்ட் 1 பிரிலிமினரி, பார்ட் 2 மெயின் எக்ஸாம், பார்ட் 3 வைவாஓசி இன்டர்வியூ. இந்த மெயின் எக்ஸாம் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழியில எந்த மொழியில வேணாலும் எழுதலாம். மெயின் எக்ஸாம். வைவாஓசி எனக்கு தமிழ்ல தான் வைவாஓசி நடத்தணும் நீங்க கேட்டா தமிழ் நடத்தப்படும். ஆனால் பிரிலிமினரி எப்படி வச்சிருக்காங்க? இந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் வச்சிருக்காங்க, மற்ற மொழிகள்லாம் வைக்கல. ஏன்னு கேட்டா எங்கிட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு நொண்டிச்சாக்கு யூபிஎஸ்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இந்திய தாய்மொழியா உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வசதி கிடைக்குது. இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு வேலை, இந்திய அரசுடைய எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நான் இந்தி மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் போதுங்கிற வசதி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கின்றன? இதுல மட்டும் யூபியில மட்டும் ஏறக்கூடிய 14 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்தியாவில் இந்திய அரசோ அல்லது யூபி அரசோ வேலை வாய்ப்பு என்ற முறையில் கொடுத்து விட முடியுமா? நிச்சயமா கொடுத்து விட முடியாது. அப்ப வேலை தேடி செல்வது மட்டும் ஒரு மாநிலத்தின் அல்லது ஒரு நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யாது. அவர்கள் வணிக பெருக்கம் செய்ய வேண்டும்,
வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் தே ஷுட் பிகம் ஜாப் ப்ரொவைடர்ஸ். இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ல வந்து வெள்ளைக்காரங்கள வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன் இன்ஃபோசிஸ் மேல அவங்களுக்கு ரொம்ப மரியாதையா? கிடையாது. சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து பாண்டிய நாட்டு கோட்டை கொத்தளங்களை யவனர்கள் காவல் காத்தார்கள். யவனர்கள் வந்து நம்ம மாமனா மச்சானா சம்பளம் நல்லா கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்தாங்க. இதுதான் ரகசியம். இன்னைக்கு நம்முடைய ஆட்கள்லாம் அமெரிக்காவுக்கு போறாங்க. எதனால போறாங்க? வசதியான வாழ்க்கை, நல்ல சம்பளம், அதனால போறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போறதுக்கு வேலை தேடுறதுக்கு வாய்ப்பு தேடி தந்தது ஆங்கிலம். அதை மறுக்கவே முடியாது. இப்போ அமெரிக்காவில் போய் அவங்க எந்த வேலை வாய்ப்பு கிடைக்குதோ, எந்த சம்பளம் கிடைக்குதோ, அதை இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா, யூபியில் இருக்கட்டும், லக்னோவில் இருக்கட்டும், அலகாபாத்தில் இருக்கட்டும், எங்க போய் வேலை பார்த்தாலும் அந்த சம்பளம் கிடைக்காது. இது உண்மை. அப்போ தன்னுடைய தாய்மொழியை தவிர எந்த மொழியை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க? எங்க வந்து பொருளாதார வலிமை தனக்கு அதிகமாகிறதோ அங்கதான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இவங்க இந்தி பேசுறவங்ககிட்ட ராகுல் காந்தி இதைத்தான் சொல்றாரு, உங்க இந்தியோட நின்றாதீங்க, எல்லைகளை விஸ்தரிங்கள், அது தேவை. நீங்கள் எல்லைகளை விஸ்தரிக்காமல் விட்டுவிட்டால் கிணற்று தவளைகள் ஆகி விடுவீர்கள். அதைத்தான் RSS விரும்புகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுல தவறு இருக்கு. RSS அதைத்தான் விரும்புகிறதுங்கிறது அவருடைய பாலிடிக்ஸ். அது நான் ஏத்துக்கிடாம இருக்கலாம். ஆனால் எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் அவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை, தேவையானது. ஒரு பக்கம் பிஜேபி சார்பில் இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு முறை கொண்டு வரும்போது, இன்னொரு பக்கம் ஆங்கிலத்தை கத்துக்கூடாதுன்னு சொல்லி அங்க வந்து தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டதா இருக்குதே சார். அது ராகுல் காந்தி புரிஞ்சு பேசுறாரு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி சென்ற அந்த என்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்த துவங்கினாரோ அன்றிலிருந்து நான் பார்க்கிறேன் அவருடைய அரசியல் முதிர்ச்சி பிரமிக்கத்தக்க அளவில் வளர்ந்திருக்கு. மகாத்மா காந்தி ஒரு காலத்தில் 3rd கிளாஸ்ல டிராவல் பண்ணார். இந்தியாவுக்கு வந்தோன்னு முதல்ல இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்திய மக்களை சந்திக்க வேண்டும் சொல்லி 3rd கிளாஸ்ல டிராவல் பண்ணார். அப்படி டிராவல் பண்ணி அவரால் வந்து இந்திய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் ஒரு மாஸ் லீடர் ஆனது காரணமே அதுதான். அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி மும்பையில் வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள்லாம் இந்தியர்கள் கூடுவார்கள், இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அதான் காந்தி சொன்னார், இப்படி போட்டுக்கிட்டு தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும், அப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னார். வந்த கொஞ்ச நாள் சாதிச்சு காமிச்சிட்டார் அதை. அதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக மாறாமல் இருந்தபொழுது புரட்சி இயக்கமாக சில இளைஞர்கள் அதை கொண்டு வந்தார்கள். நம்முடைய பகவத்சிங், சந்திரசேகர் ஆசாத், இப்படிப்பட்ட இளைஞர்கள் புரட்சிகரமான மொழியில் மக்களிடையே ஒரு எழுச்சியை அவர்கள் வெற்றி பெற்றார்கள், குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஆயுத போராட்டம் நடத்தி பிரிட்டிஷ் அரசை கலைக்க முடியாது, குலைத்து விட முடியாது. அவருடைய ஆயுத பலம் அப்பேற்பட்டது என்று உணர்ந்த காந்தி இன்னொரு ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தார், அஹிம்சை என்ற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தார். இது எல்லாத்துக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன? மக்களை சென்று சந்தித்தார் அப்படிங்கிறது. ராகுல் அப்படி மக்களை சென்று சந்தித்தார். இந்த பரந்த நாட்டில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன? இனிய வயல்கள் நெடிய வயல், இனிய பொழில்கள் நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினாரே. 30 கோடி மக்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமைன்னு பாடினாரே. அந்த ஒப்பில்லாத சமுதாயம் எத்தகைய வேற்றுமைகளை கொண்டிருக்கிறது, அதன் காரணமாக ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பார்க்கறதுக்கு தனக்குத்தானே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டார். அதனால அவருக்கு தெரியுது, இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால், வளமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டின் கடைத்தட்டு மக்கள் என்று கருதப்படுவர்கள் வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்னென்ன தேவை? அதுல ஒண்ணு இங்கிலீஷ் எஜுகேஷன், அது சந்தேகமே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதே சமயம் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம தங்கர் சொல்லி நினைக்கிறேன், அவர் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், வைஸ் பிரசிடென்ட் இல்லைங்களா, அவர் தான் பேசியிருக்காரு. இவங்க வந்து மொழியை ஒரு இனத்தை சிதைக்க வேண்டும் என்றால் மொழியை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற கோணத்துலதான் இங்க வந்து அவங்க வந்து உருதை கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க, அதனால அதையெல்லாம் விட்டுறணும் அப்படி சொல்ற இவரு என்ன செஞ்சிருக்காரு, அதே இனத்தை அழிக்க வேண்டும் என்பது போல் தானே செயல்படுகிறார்கள். எதனால் இந்தியை திணிக்க முயல்கின்றார்கள்? இப்ப இந்திக்கு நீங்க சம்ஸ்கிருதத்துக்கு வந்து 200 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க சம்ஸ்கிருத மொழி வளர்ச்சிக்குன்னா, எனக்கு அதை பத்தி எந்த வருத்தம்? சம்ஸ்கிருதம் என்னுடைய நாளமாக வளரட்டும். ஆனால் உலகின் செம்மொழிகளாக 6 செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டவற்றில் 2 இந்தியாவிலிருந்து போன்றோம், இந்தியாவில் இருக்கின்றன. ஒன்று சம்ஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். அப்படியானால் நீங்கள் தமிழுக்கும் அத்தகைய மதிப்பு கொடுப்பவர்கள் என்றால், நீங்கள் அத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் ஒன்றிய அரசு துவங்கி இருக்க வேண்டும். அவர்கள் பெருமைப்பட்டிருக்க வேண்டும். தமிழின் பெருமை என்பது இந்தியாவின் பெருமை. நம்ம இந்தியாவில தான் ஒரு பகுதி, அது நமக்கு தெரியுது. அதெல்லாம் மோதிக்கும் தங்கருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன் நம்மளை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பாக்குறாங்க? இரும்பு யுகம் வந்து சொன்னாங்களே,
துருக்கியில் தான் கிமு 13ஆம் நூற்றாண்டில் இரும்பு பட்டறை இருந்தது என்பதுதான் இறுதியாக வந்து ஆய்வு முடிவாக இருந்தது. ஆனால் இன்று கிமு 15ஆம் நூற்றாண்டில் சிவகலையில் இரும்பு பட்டறை இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்ம வெறுமனே சொல்லல, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, தரமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்ய வேண்டும் பாரதி சொன்னார். அது மாதிரி புளோரிடா உட்பட்ட மற்ற தமிழகம் அல்லாத பகுதிகளில் உள்ள ஆய்வு மையங்கள் தமிழகத்தின் ஆய்வு முடிவை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இதை ஏத்துக்கிற மனசு ஏன் பிரதமருக்கு இல்ல? போற இடத்துல திருக்குறளை பத்தி சொல்றாரு, இதையும் சொல்ல வேண்டியதானே? தமிழர் தான் இது இரும்பு நாகரிகத்திற்கு உலகின் முன்னோடி தமிழர்கள் தான் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்றதுல என்ன தயக்கம்? அப்ப இதுல இருந்தே அவங்களுடைய ட்ரூ கலர்ஸ் தெரியல, உண்மை நிறம் தெரியுது இல்ல. சும்மா தமிழன் தமிழன் இவங்களை வந்து தமிழனுக்கு தமிழ்னு சொன்னாலே பிளட் பிரஷர் ஏறும், அதனால சொல்லி வைப்போம் தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லுவோம். ஏன்னா தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு நம்ம இவருக்கு வந்து சிஎம்க்கு. அதான் சொல்றாரு, தமிழ் மூத்த மொழி, உலகின் மூத்த மொழி, பாரம்பரியம், போற இடமெல்லாம் மோதி சொல்றாரு. ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆதாரம் கிடைத்த பொழுது இரும்பு நாகரிகம் தமிழர்கள் தான் முதலில் புழக்கத்துக்கு வந்தது. எனவே தமிழர்கள் தான் இரும்பு நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திடும். டமாஸ்கஸ் சோடுன்னு ஒரு சோடு இருக்கு, ஒரு கத்தி. அது எதனால டமாஸ்கஸ் சோடு அதுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த சிலுவை யுத்தங்கள்லாம் நடந்த பொழுது இந்த இவங்க வந்து வெள்ளையர் ஐரோப்பியர்கள் இங்க வந்து அந்த ஜெருசலேத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் கையில் கட்டளை போட்டார். அது இயேசுக்கு முக்கியமான, கிறிஸ்தவ மதத்துக்கு முக்கியமான இது ஜெருசலேம், அதை பிடிச்சிடணும்னு. அது இவங்க இஸ்லாமியர்கள் கையில் இருந்தது. இங்க வந்து சண்டை போட்டு டமாஸ்கஸ்ங்கிற இடத்துல அவங்க பார்த்தாங்க, இஸ்லாமியர்கள் கையில் இருந்த வாள் வெயிட் குறைஞ்சது, ஆனா மிக இலகுவாக சுற்றி சுழன்று போரிடுவதற்கான வாய்ப்பை தந்தது. மிக பெரும் காயத்தை உருவாக்கும் அளவிற்கு மெல்லியதாக, உறுதியாக, கூர்மையானதாக அந்த வாள் உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேரு டமாஸ்கஸ் சோட். இதுக்கு தெரியாத இன்னொரு விஷயம், அந்த வாள் உருவாக்குவதற்கான எஃகு ஸ்டீல் தென்னிந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது என்று அன்னைக்கு சொன்னாங்க. தென்னிந்தியா மொத்தமா தமிழகத்திலிருந்து சென்றது அப்படிங்கிறது நம்முடைய ஆய்வில் வந்து தெரிய வருது. அப்ப இதெல்லாம் வந்து நம்முடைய, நான் திரும்ப சொல்றேன், தமிழுடைய பெருமைன்னா அது இந்தியாவுடைய பெருமை இல்லையா? ஏன் தயக்கம் அது சொல்றதுக்கு? அப்ப நீங்க தயங்கும் போதே உங்க சுயரூபம் எங்களுக்கு தெரியுது இல்ல? ஏன் நீங்க சொல்ல வேண்டியதானே, இந்தியாவின் தோல் குடிகளில் ஒன்று, மூத்த குடிகளில் ஒன்று தமிழ் குடி. எனவே அவர்களிடம் எந்த பண்பாடு இருந்தது, எந்த நாகரிகம் இருந்தது, எந்த இலக்கியம் இருந்தது என்பதை பற்றி நாங்கள் பெருமை வருகிறோம். இந்திய மொழி அனைத்து மொழிகளிலும் உலகின் செம்மொழியில் ஒன்றான தமிழ் மொழியின் இலக்கியங்களை நாங்கள் மறுபதிப்பு செய்வோம், மொழிபெயர்ப்பு செய்வோம். இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைப்போம், தமிழுக்கென்று தனி பல்கலைக்கழகங்கள் அமைப்போம், தமிழை சொல்லித் தருவதற்கான ஏற்பாடுகள் இந்தியாவின் பிற பகுதிகளில் செய்வோம். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஐயா சாமி, நீங்க நிஜமாவே உங்கள் மொழியில் ஒன்றான தமிழ் மொழியின் மேல் பற்று வைத்திருக்கிறீர்கள், நம்புவோம். அதை விட சும்மா வாயிலே வடை சுட்டிக்கிட்டு இருந்தா எப்படி நம்புவோம்? ஜெகதீப் தங்கர் பேசுனதை பத்தி சொன்னிருந்தீங்க. அவரு வந்துட்டு இஸ்லாமியர்கள் படையெடுப்பதான் குறிப்பிட்டு பேசுறாரு. அவங்க வந்தாங்க, கலாச்சாரத்தை அழித்தாங்க, மொழி அழித்தாங்க, நம்ம நிலத்தின் மேல வந்துட்டு போர் தொடுத்தாங்க, நம்ம கோயிலுக்கு மேல வந்து அவங்களுடைய கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி காத்திரமா அவங்க வந்து போரிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது ஒரு மொழி அழிக்கிறதன் மூலமா ஒரு கலாச்சாரத்தை அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்துட்டு தமிழ்நாட்டுலதான் இப்ப இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது தமிழ்நாட்டுல செயல் திட்டமா கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதிவுகளை பார்க்க முடியுது. அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசுறது ஒரு விஷயம், ஆனா இவங்களே தான் அதே தான் பண்றாங்க. ஆமா, அதே தான் பண்றாங்க. அதாவது அந்த காலத்துல எந்த ஒரு இனமும் எந்த ஒரு மதமும் அரசின் அங்கீகாரம் பெற்றுவிட்டால் இன்னொரு மதத்தை, இன்னொரு இனத்தை அழிப்பதற்கான வேலைகளில் தான் ஈடுபட்டார்கள். உலகத்துல எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருந்தது. இப்ப இன்னைக்கு உள்ள ரோம்ல உள்ள இந்த கிறிஸ்டியன் சர்ச் அத்தனையும், அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாந்திக் ரிலிஜன் சொல்லி இயற்கை வழிபடுகிற ஒரு மதம் இருந்தது. ரோமன் பேரரசர் என்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை தழுவினாரோ உடனடியே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க பண்ண காரியம்லாம் என்னன்னா, அந்த பாந்திக் ரிலிஜனுடைய கோயில் எல்லாம் போய் இடி, அல்லது அந்த கோயில் அத்தனையும் சர்ச்சா மாத்து. இன்னைக்கு ரோம்ல உள்ள பல சர்ச்சுகள் வந்து அது மாதிரி பழங்காலத்து இன்னொரு மதத்துடைய கோயில்களாக இருந்தன. ஏன் இவ்வளவு வேறங்களே பாபரி மஸ்ஜிதை பத்தி? ஆமா, பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்துல ஒரு இந்து கோயில் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை, தொல்லியல் ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னொன்னையும் கண்டுபிடிச்சாங்களே, புத்த மதத்து கோயில் இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்களே. அப்ப புத்த மதத்து கோயிலை அழிச்சு விட்டு நீங்க இந்து மத கோயில் கட்டினீங்களா? அழகர் கோயில்ல வந்து பௌத்த மத கோயிலோ சமண கோயிலோ இருந்ததுன்னு பரமசிவம் வந்து ஆய்வில் உறுதி செய்திருக்கிறாரு. அது எப்படி இன்னைக்கு வந்து உங்களுக்கு அழகர் கோயிலாச்சு? அழிச்சிட்டு கட்டினீங்களா? வரிசை இது மாதிரி கேட்டுக்கிட்டே போலாம், வரிசையா கேட்டுக்கிட்டே போலாம் இது மாதிரி. அப்போ இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு முடிவு இருக்கும்?
ஒரு நாகரிக சமுதாயத்துல வந்து சரி, பைகான் இஸ் பைகான், கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் இப்படிப்பட்ட வேற்றுமைகளை நாம் வேறுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் சட்டம் போட்டாங்க 90ஸ்ல வந்து பார்லிமெண்ட்ல 1947 ஆகஸ்ட் 15 எந்தெந்த மதத்தின் சார்ந்தவையாக வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றனவோ அத்தகைய வழிபாட்டு தலங்களாக அவை தொடர்ந்து நீடிக்கும். பாபரி மசீத் ஒன்றை, ஏன்னா பாபரி அதுக்கு முன்னாடியே பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதை இவங்க மதிக்கிறாங்களா? முதல்ல என்ன சொன்னாங்க? பாபரி மசீத் ஒண்ணுதான் எங்க குறிக்கோள்னாங்க. அடுத்து இப்ப மதுரா இருக்கு, சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, மதுரா இருக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு பனாரஸ் இருக்கு, இதெல்லாம் நாங்க விட மாட்டோம். இது ரெண்டு இவங்க விடலன்னா அப்புறம் இவங்க ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் போய் கலாட்டம் பண்ணுவாங்க. அதைத்தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து எந்த கலாட்டமும் பண்ண முடியாது. திருப்பரங்குன்றத்துல சைவ சாப்பாடு இல்லைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முருகன் வந்து ஒரு வேடன். வேடன் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டான். ஏன்னா கொஞ்சமாவது சிந்திக்கும் திறன் இருந்தால் இதை ஒரு பிரச்சனையை ஆக்க மாட்டாங்க. இந்த இதுக்காக வேண்டி அன்னைக்கு வந்து போர்க்கொடி தூக்குனாங்களே, மக்கள்லாம் திரண்டாங்களே, இந்த இதுல வந்து இது அசைவ சாப்பாடை கொண்டு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு, அப்படி திரண்டவர்கள் 190 பேர் அசைவம் சாப்பிடுறவங்க. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? கோயில்கள்ல வந்து அசைவ படையல்ங்கிறது குலசாமி கோயிலையும் சரி, மற்ற கோயில்களையும் சரி, அது சர்வசாதாரண ஒரு பழக்கம். ஆளூர் கோயில நீங்க வந்து பாருங்க, போறதுக்கு முன்னாடி 18ஆம் படியான் இருக்கானே, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அசைவம் தான் பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தடுத்து நிறுத்துன்னு சொல்லி இங்க யாருக்காவது சொல்றது தைரியம் இருக்குமா? போய் சொல்லி பார்க்கட்டும். அது அவருடைய வழிபாட்டு உரிமை. அதை தடுக்கிறதுக்கு நம்ம யாரு? ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி இவங்களுடைய இது எண்ணங்கள் என்னவோ அதை மற்றவங்க மேல திணிக்கிறதுங்கிறது வந்து கீழ்த்தரமான ஒரு நோக்கு. திரும்ப திரும்ப செய்யறாங்க. ஏர் இந்தியா அரசின் இதா இருந்தபோது இவங்க பதவிக்கு வந்தோன்னு 2014 ஏர் இந்தியால வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க, இனிமே வெஸ்டர்ன் சாப்பாடு தான். நான் கேட்கிறேன், நான் காசு கொடுத்து வாங்குற டிக்கெட்டில் தான் உன் கம்பெனியே ஓடுது. நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கும்போது எனக்கு பிடித்தமான சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாதா? நீ யார் சொல்றதுக்கு இங்க வெஸ்டர்ன் மட்டும் தான் கொடுப்போம்னா? புகைப்பிடிக்க கூடாது, ஏன்னா மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, எக்ஸஸா டொமஸ்டிக் இதில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. ரொம்ப குறுகின காலத்து இது அதுல வந்து யாராவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இது பண்ணக்கூடாது, என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு நீ மூலையில போய் உட்காந்துப்போ. முதலே சொல்லிடு, எனக்கு வந்து வெஸ்டர்ன் அது தேட் யூ கேன் அரேஞ்ச். எனக்கு வந்து வெஸ்டர்ன் சாப்பாடு, என் பக்கத்தில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்க வேண்டாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்ப நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். என்னுடைய நண்பர் வந்து வெங்கட்ரமணன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வெங்கட்ரமணன் தான். வெங்கட்ரமணன் வந்து பியூர் சைவம் சாப்பிட்றவர். வெங்கட்ரமணன் கூட நான் திண்டுக்கல் திண்டுக்கல்ல படிச்ச பையன், அதனால நாங்க போய் அங்க மீட் பண்றது போவோம். அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது நான் சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன். அது நான் அவருடைய உணர்வு கொடுக்கிற ஒரு மரியாதை. அவர் வெங்கட் என்கிட்ட கேட்பாரு, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு. அது இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பண்பாடு. அந்த முடிவு நான் எடுக்கணும். நீ யார் என்கிட்ட இம்போஸ் பண்றதுக்கு? அதனால இவங்க செய்யறது அத்தனையுமே கலாச்சார திணிப்பு. அப்ப அப்படி கலாச்சார திணிப்பு நடக்கும்போது தமிழர்கள் ஒண்ணு என்ன கேட்பாங்க? தெலுங்கர்களும் கேட்பார்கள், மலையாளிகளும் கேட்பார்கள். உங்கள் இந்தி கலாச்சாரத்தை எங்கள் மேல் திணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, அந்த கலாச்சாரம் எங்களை விட எவ்வளவு பழமையானது கேட்பாங்கல்ல. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதனால இதெல்லாம் நாட்டை பிளவுபடுத்துற வேலை, இது மாதிரி இவங்க பண்றதெல்லாம். இதுல வந்து நான் ஜங்கிப்பூர்னு ஒரு இடத்துல சப் கலெக்டரா இருந்தேன். அங்க இந்த ரம்ஜானுக்கு வந்து ஊர்வலம் முஹரம்க்கு அடுத்து இந்த ஊர்வலம் போவாங்க, ஆயுதங்கள்லாம் ஏந்திக்கிட்டு இஸ்லாமியர்கள். அது ஒரு சடங்கு அவங்ககிட்ட. அப்படி போறதுக்கு முன்னே இந்த கம்பு விளையாட்டு, சிலம்ப விளையாட்டுலாம் நடத்திக்கிட்டு மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு போவாங்க. அந்த சிலம்பு விளையாட்டு நடத்துறது வந்து யாதவ கம்யூனிட்டியை சேர்ந்த இந்து பையங்க, அவங்க தான் சிலம்பு விளையாட்டுல கெட்டிக்காரங்க. அவங்களே இவங்க கூப்பிடுவாங்க. அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாம் மதத்துடைய ஊர்வலத்துல இவங்க சிலம்பு விளையாடி மக்களை மகிழ்வித்து கொண்டு போவார்கள். அங்க நரங்கிலால் அகர்வால்னு ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு மார்வாரி கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி பெங்காலுக்கு வந்தவங்க. அவர் வீட்டு முன்னாடி ஒரு சம்பிரதாயம், அங்க அவர் வீட்டு முன்னாடி ஊர்வலம் நிற்கும். நின்ன உடனே அந்த ஊர்வலத்தை இந்த மாதிரி சிலம்பு ஆடுறாங்க, அடுத்து மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர்றாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அவர் வந்து ஷர்பத் அவங்க வீட்டுல இருந்து கொடுப்பாங்க. இஸ்லாம் ஊர்வலம் ஷர்பத்து கொடுக்கறது யாரு? ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்குறாரு. எல்லாரும் இப்படித்தான் ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்களுடைய வழிபாட்டை பத்தி மற்றவங்க மரியாதையோடு இருந்தாங்க. அப்படித்தான் இருக்கணும். அதைத்தான் இவங்க நீங்க கெடுக்க பாக்குறாங்க. ரொம்ப தவறான செய்கை இதெல்லாம். ஓகே, பல்வேறு தகவல்களை நேரடியாக பகிர்ந்தீங்க சார், மிக்க நன்றி. வணக்கம்.